சுவையான தக்காளி கடையில் சுலபமான முறையில் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். வரமிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சனையும் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிட்டோம். கடுகு பொரிஞ்சோனையும் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும். செவந்து வரட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோனையும் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை போட்டுக்கலாம். வரமிளகாயும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவே போதுமான காரமாக இருக்கும். மிளகாய் காரமாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 4 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டேன். நாட்டு தக்காளியாக இருக்குங்காட்டி புளிப்பு வருங்க. அதனால் 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வதங்குறதுக்காக மஞ்சத்தூள், உப்பும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் கிளறி விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வைக்கணும். 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். இல்லாட்டி அடுப்புலேயே வச்சு கூட இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். நல்லா மத்து போட்டு நல்லா அப்படி கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் மிளகாயோட காரமும் நல்லா இறங்கும். தக்காளி நல்லா கரைஞ்சி வரும். நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க மத்து வச்சு. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கடைஞ்சி வச்சா தான். நல்லா கடைஞ்சாச்சு. கடைஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். இந்த அளவுக்கு பாருங்கள் தக்காளி இருக்குது. இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான இட்லியோட பரிமாறிக்கலாம். தோசைக்கும் நல்லாயிருக்கும். சுவையான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.